ஓம் சிவபெருமானே போற்றி, எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி இந்த பதிவை தொடங்குகிறேன். எனது அருமை தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் குறிப்பாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று நான் பார்க்க போவது சாதாரண ஒரு ராசி பலன் அல்ல, உங்கள் வாழ்க்கையையே புரட்டி போட போகும் ஒரு மாபெரும் திருப்புமுனை மற்றும் மார்ச் 27 தேதி நிகழப்போகும் அந்த விதியையே மாற்றும் கிரக மாற்றங்களை பற்றி தான் பேசப் போகிறோம். நீங்கள் பார்த்தது 100% உண்மை. சுமார் 200 வருடங்களுக்கு பிறகு நவகிரகங்களின் சஞ்சாரம் ஒரு அபூர்வமான அதிர்ஷ்டகரமான கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த பிரபஞ்சத்தின் அத்தனை நேர்மறை ஆற்றல்களும் இப்போது விருச்சிக ராசியை நோக்கி திரும்பியுள்ளன. விருச்சிக ராசி அன்பர்களே, கடந்த பல வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், சிந்திய கண்ணீர், நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை என்று நீங்கள் உறக்கமில்லாமல் கழித்த இரவுகள், இவை அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகும் காலம் வந்துவிட்டது. செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே ஆளுமை திறனும் விடாமுயற்சியும் கொண்டவர்கள், எதையும் ரகசியமாக திட்டமிட்டு சாதிப்பவர்கள். ஆனால் சமீப காலமாக உங்கள் உழைப்பிற்கும் நேர்மைக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்காத அளவிற்கு கிரக நிலைகள் உங்களை சோதித்து விட்டன. குறிப்பாக இந்த 2026 வருடம் மார்ச் 27 தேதி நிகழப்போகும் கிரக மாற்றங்களுக்கு பிறகு உங்கள் வாழ்வில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி ஒரு மாபெரும் காலம் தொடங்க போகிறது. மார்ச் 27 தேதி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் புதனோடு இணைந்து ஒரு வலிமையான மாற்றத்தை ஏற்படுத்துவதும், சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் அமர்வதும் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய அதிரடியான முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகின்றன. இந்த 200 வருட அபூர்வ கிரக நிலை இதை ஒரு மாபெரும் யோகமாக மாற்றப் போகிறது. இனி அந்த கவலை வேண்டாம். உங்களை தேடி 8 மாபெரும் நற்செய்திகள் வரப்போகின்றன. அது என்னென்ன என்பதை இந்த பதிவில் அக்குவேறு ஆணிவேராக துல்லியமான கணிப்புடன் பார்க்க போகிறோம். இந்த தகவலை எங்கும் தவிர்க்காமல் முழுமையாக கேளுங்கள். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, நாம் இப்போது பார்க்க போகும் அந்த 8 மிக முக்கியமான நற்செய்திகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, தற்போதைய இந்த 200 வருட அபூர்வ கிரக நிலை என்றால் என்ன என்பதை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ சாதாரணமாக நிகழக்கூடிய ஒரு கிரக பெயர்ச்சியோ அல்லது மாதாந்திர மாற்றமோ கிடையாது. 2 நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வான மண்டலத்தில் நிகழக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிசயமான கிரக சேர்க்கை இது. குறிப்பாக 2026 மார்ச் 27 தேதி கிரகங்கள் தங்களின் பாதையை மாற்றுவதும், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உச்சக்கட்ட வலிமையை அடைவதும், விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரை உங்கள் நீங்கள் கண்டிராத அளவிலான ஒரு மிகப்பெரிய மகாராஜ யோகத்தை உருவாக்கியுள்ளது. இந்த ராஜயோகத்தின் பலனை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கப் போகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது உங்களின் கடந்த காலத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. கடந்த 5 முதல் 7 வருட காலமாக நீங்கள் அனுபவித்த வேதனைகளும் வழிகளும் கொஞ்சம் நஞ்சமல்ல. வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்காத போராட்டங்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு பலவிதமான சவால்களை தாண்டி வந்திருக்கிறீர்கள். குறிப்பாக 7.5 சனி மற்றும் அர்த்தாஷ்டம சனி போன்ற கடினமான காலங்களில் நீங்கள் பட்ட மன உளைச்சலும் அவமானங்களும் சொல்லில் அடங்காது. நீங்கள் உயிராக நினைத்தவர்கள், ஆழமாக நம்பியவர்களே உங்களுக்கு பின்னால் இருந்து துரோகம் செய்திருப்பார்கள். யாருக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தீர்களோ அவர்களே உங்களை உதாசீனப்படுத்தி இருப்பார்கள். பல நேரங்களில் எல்லாம் முடிந்து விட்டது, வெற்றி நம் கைக்கு வந்துவிட்டது என்று நீங்கள் நினைக்கும் அந்த இறுதி வினாடி கை கேட்டியது, வாய் கேட்டவில்லையே என்ற பெரும் ஏமாற்றமும் மனவலியும் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டிருக்கும். இரவுகளில் நீங்கள் சிந்திய கண்ணீருக்கும் அடைந்த மன உளைச்சலுக்கும் அளவே கிடையாது. தொழில் ரீதியாக பார்த்தால் எவ்வளவு உழைத்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்காத ஒரு தொழில் முடக்கம், ஒரு பக்கம் வரவு குறைவாகவும் மறுபக்கம் எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தும், கழுத்தை நெரிக்கும் அளவிலான கடன் தொல்லைகள் உங்களை வாட்டி வதைத்திருக்கும். குடும்பத்திற்குள் அமைதி இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய அளவில் குழப்பங்களும் வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நிம்மதியை இழந்திருப்பீர்கள். ஆனால் இயற்கையின் நீதி ஒன்று உள்ளது நேயர்களே. இருண்ட இரவு எவ்வளவு நீளம் என்றாலும் அது முடிந்து சூரியன் உதிக்கும் நேரம் வந்தே தீரும். அதே போல ஒரு ஸ்பிரிங்கை எவ்வளவு அழுத்தமாக நாம் அழுத்தி வைக்கிறோமோ அதன் பின் அது பல மடங்கு வேகத்தோடு மேலே எழும்பி வரும். அந்த வசந்த காலம் இப்போது உங்களுக்கு வந்துவிட்டது. இதுவரை உங்களை சோதித்த தடைகள் அனைத்தும் மார்ச் 27 தேதி நிகழும் கிரக மாற்றத்தால் ஒரு புதிய வெற்றிகரமான பாதையை உங்களுக்கு காட்டப் போகிறது. முதல் நற்செய்தி, உங்கள் பொருளாதார நிலையில் ஏற்பட போகும் ஒரு பிரம்மாண்டமான புரட்சி. விருச்சிக ராசி அன்பர்களே, கடந்த காலங்களில் உங்கள் கையில் பணம் எப்படி வந்தது, எப்படி போனது என்று உங்களுக்கே தெரிந்திருக்காது. ஒரு ஓட்டை பானையில் தண்ணீரை ஊற்றினால் அது எப்படி தங்குவதில்லையோ அப்படித்தான் உங்கள் வருமானமும் வந்த வேகத்திலே மறைந்து போயிருக்கும். கையில் 1 ரூபாய் வரும்பொழுது 10 ரூபாய்க்கு செலவுகள் வரிசையாக காத்து கொண்டிருந்த காலம் அது. குறிப்பாக வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் அசலை விட வட்டி அதிகமாக வளர்ந்து கொண்டே போய் வாழ்க்கை
வாழ்க்கையே ஒரு கடன் சுமைதானா என்று நீங்கள் கலங்கிய இரவுகள் ஏராளம். அந்த வேதனையான நாட்களுக்கு இந்த அபூர்வ கிரக சேர்க்கை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறது. மார்ச் 27 தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் செவ்வாயின் அருளாலும் புதனின் சஞ்சாரத்தாலும் ஒரு மிகப்பெரிய தன யோகத்தை உங்களுக்கு வழங்கப் போகின்றன. இனி வரப்போகும் காலங்களில் உங்கள் வருமானம் என்பது பல திசைகளில் இருந்தும் பணவரவு உங்களை தேடி வரும். இதுவரை யாராவது உங்களிடம் பணம் வாங்கிவிட்டு ஏமாற்றி இருந்தால் அல்லது திருப்பி கொடுக்கவே மாட்டார்கள் என்று நீங்கள் கைவிட்ட பணம் கூட இப்பொழுது தானாகவே உங்களை தேடி வந்து சேரும். பூர்வீக சொத்து விவகாரங்கள், நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த நில தகராறுகள் போன்றவை இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக முடிந்து அதன் மூலம் ஒரு பெரிய தொகை உங்கள் கைக்கு வரும். இரண்டாவது மிக முக்கியமான நற்செய்தி, உங்கள் வாழ்வின் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் தீர்மானிக்கக்கூடிய தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான பிரம்மாண்ட வெற்றியாகும். விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே எதையும் கூர்மையாக கவனித்து செயல்படுபவர்கள் மற்றும் கடும் உழைப்பாளிகள். ஆனால் கடந்த சில வருடங்களாக உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காமல் நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்கள். அந்த தேக்க நிலை இப்பொழுது உடைத்தெறியப்பட போகிறது. மார்ச் 27 தேதிக்கு பிறகு நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் காலம் இது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் கிடைக்கும் வாய்ப்பு வரும். வியாபார தளம் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும். குறிப்பாக நிலம் சார்ந்த தொழில்கள், கட்டுமானத்துறை, சீருடை பணியாளர்கள் மற்றும் மருத்துவத் துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு தானாகவே தேடி வரும். அலுவலகத்தில் உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் உங்கள் உழைப்பை கண்டு இனி வியந்து போவார்கள். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு அவர்கள் தகுதிக்கு ஏற்ற உயரிய பதவி அமையும். பதவி உயர்வுக்காக நீங்கள் பல வருடங்களாக காத்திருந்த அந்த ஒரு இனிப்பான செய்தி இப்பொழுது உங்கள் மேலதிகாரியிடமிருந்து வரப்போகிறது. மூன்றாவது மிக முக்கியமான நற்செய்தி, உங்கள் மனதிற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று. அதுதான் குடும்ப ஒற்றுமை மற்றும் தடைப்பட்ட சுப காரியங்கள் கைகூடுதலாகும். ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், வெளியில் எவ்வளவுதான் புகழும் கௌரவமும் இருந்தாலும், அவன் மனதார நிம்மதி அடைவது தனது குடும்பத்தில் மட்டும்தான். ஆனால் கடந்த சில வருடங்களாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த குடும்ப நிம்மதி என்பது போராட்டமாகவே இருந்து வந்திருக்கும். குடும்பத்திற்குள் தேவையற்ற ரகசியங்களாலும் சந்தேகங்களாலும் பிரிவுகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது கிரக நிலைகள் சாதகமாக மாறுவதால் பிரிந்திருந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரப்போகின்றன. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு தகுந்த வரன் அமைந்து இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கப் போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இப்போது வாரிசு உருவாகும். உன்னதமான செய்தி, தேடி வரும் சொந்த வீடு அல்லது நிலம் வாங்க வேண்டும் என்ற உங்கள் நீண்ட நாள் கனவு இப்போது நிறைவேறப் போகிறது. இந்த மாற்றம் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரும். குறிப்பாக உங்கள் தந்தை வழியில் அல்லது மூத்த சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு பெரும் உதவி கிடைக்கும். இது உங்கள் குடும்பத்தை ஒரு சொர்க்கமாக மாற்றும் என்பதில் ஐயமில்லை. நான்காவது நற்செய்தி, ஆரோக்கிய மேம்பாடு மற்றும் எதிரிகள் தொல்லை நீங்குதலாகும். கடந்த காலங்களில் உங்களை வாட்டிய உடல் சோர்வு, குறிப்பாக இரத்தம் மற்றும் அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட பயங்கள் இப்பொழுது விடைபெறும். செவ்வாயின் பலத்தால் உங்கள் உடலில் ஒரு புதிய தெம்பு உண்டாகும். உங்கள் உடல் ஒரு புதிய ஆரோக்கியத்தை பெறும். உங்களை வீழ்த்த நினைத்த மறைமுக எதிரிகள் இப்போது தானாகவே உங்களிடம் சரணடைந்து விலகிச் செல்வார்கள். ஐந்தாவது நற்செய்தியாக, உங்கள் நீண்ட நாள் கனவான சொத்துக்கள் தொடர்பான முன்னேற்றம் அல்லது வேலை தொடர்பான பயணம் அமையும். தடைகள் நீங்கி உங்கள் விருப்பம் நிறைவேறும். யோகம் பிரகாசமாக உள்ளது. ஆறாவது நற்செய்தி, ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் முன்னோர்களின் ஆசியாகும். உங்கள் குலதெய்வத்தின் அருள் இப்போது முழுமையாக கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த கர்ம வினைகள் விலகி உங்கள் குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். ஏழாவது நற்செய்தியாக, பொது வாழ்வில் கிடைக்கப் போகும் கௌரவம் மற்றும் அங்கீகாரம் அமையும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு பன்மடங்கு உயரும். எட்டாவது மற்றும் இறுதி நற்செய்தி, நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுதல் ஆகும். பல வருடங்களாக நிறைவேறாமல் இருந்த உங்கள் விருப்பங்கள் இப்போது மார்ச் 27 தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக நிறைவேறி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன நிறைவை தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, இங்கு கூடுதல் தகவலாக நாம் பார்க்க வேண்டியது, மார்ச் 27 தேதி நிகழும் கிரக மாற்றங்களுக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் தரும் வீரியம் உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். இதுவரை நீங்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாம் இப்பொழுது பலனாக மாறப்போகிறது. குறிப்பாக புதன் மற்றும் குருவின் பார்வையால் உங்கள் பேச்சில் ஒரு அதிகாரமும் மற்றவர்களை கட்டுப்படுத்தும் ஆளுமை திறனும் உண்டாகும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் வெற்றியை தேடித்தரும். விருச்சிக ராசி பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம். வீட்டில் இருந்தபடியே நிர்வாக செய்பவர்களுக்கு அல்லது மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும்.
புதிய நிலம் அல்லது வீடு வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள் பிள்ளைகளின் கல்வியில் ஒரு மாபெரும் முன்னேற்றம் உண்டாகும். அவர்கள் கல்வியில் சாதனைகள் புரிந்து உங்களுக்கு பெருமை தேடித் தருவார்கள். உங்கள் வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு ஒரு புதிய சொத்து அல்லது பண லாபம் வந்து சேரும். இது குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்தும். இன்னும் நுணுக்கமாக பார்த்தால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானம் இப்போது மிகவும் சுபிட்சமாக உள்ளது. இதன் அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் செய்யும் தொழிலில் ஒரு புதிய நுணுக்கத்தை கையாண்டு லாபம் பெறுவீர்கள். குறிப்பாக நிலம் மற்றும் இரும்புத்துறை மூலம் பெரிய லாபங்கள் கிடைக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இதன் மூலம் சமூகத்தில் ஒரு பெரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை உங்களை விட்டு விலகி சென்ற உறவினர்கள் இப்பொழுது மீண்டும் உங்கள் பாசத்தை தேடி வருவார்கள். மார்ச் 27 தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் முன்னேற்றத்தை நோக்கியே இருக்கும். மேலும் ஒரு முக்கியமான தகவல் என்னவென்றால், உங்கள் ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய துணிச்சலை வழங்க இருக்கிறார். புதிய திட்டங்கள் மூலம் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த நிலம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்கள் முகத்தில் ஒரு புதிய தேஜஸ் உண்டாகும். இதன் மூலம் நீங்கள் சந்திக்கும் மனிதர்கள் உங்கள் மீது ஒரு மரியாதையை கொள்வார்கள். உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் இப்போது உங்கள் வழிகாட்டுதலை நாடி வருவார்கள். அந்த அளவிற்கு உங்கள் வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும். நட்சத்திர ரீதியாக பார்த்தால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குருவின் பலத்தால் குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனியின் அருளால் பொறுமையான முடிவுகள் மூலம் வெற்றி கிட்டும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதனின் பலத்தால் புத்திசாலித்தனமான முதலீடுகள் மூலம் லாபம் பெருகும். மொத்தத்தில் விருச்சிக ராசியின் 3 நட்சத்திரக்காரர்களுமே இந்த 200 வருட அபூர்வ ராஜயோகத்தின் பலன்களை மார்ச் 27 தேதிக்கு பிறகு முழுமையாக அனுபவிக்கப் போகிறார்கள். உங்களை வைரமாக புடம் போட்ட காலம் முடிந்துவிட்டது. இனி நீங்கள் ஜொலிக்கப் போகிறீர்கள் என்பது மட்டும் உறுதி. இந்த யோகங்கள் உங்களை முழுமையாக வந்தடைய நீங்கள் சில எளிய பரிகாரங்களை செய்ய வேண்டும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவானின் அருளை பெற செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபடுங்கள். துவரை தானம் செய்வது உங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது உங்கள் பயத்தை நீக்கி வெற்றியை தரும். ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குவது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். குலதெய்வம் வழிபாடு மிக முக்கியம். மாதம் ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, கடந்த கால கஷ்டங்கள் அனைத்தும் மறைந்து மார்ச் 27 தேதி முதல் உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக அமையப் போகிறது. நம்பிக்கையோடு உங்கள் பயணத்தை தொடருங்கள். வெற்றி நிச்சயம். உங்கள் வாழ்வு வளமாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.